ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பொங்கலுக்கு வந்து சுவரொட்டி சுட்டு சாப்பிட்டோங்க. அது செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி சொல்கிறேன். பிடிச்சா பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சுட்டு சாப்பிடுங்க. அதுதான் வந்து அந்த ஒமட்டல் சென்ஸோ எதுவுமே இல்லாமல் சின்ன பிள்ளைங்க கூட சண்டை போட்டு சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா என் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அழகாக வெந்து வந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன், கேஸ் அடுப்பில் சுடுறதை விட இந்த மாதிரி விறகு அதெல்லாம் வச்சு சுடுங்க. நாங்கள் சிட்டியில் இருக்கோம், நாங்கள் எப்படிங்க விறகுலாம் வச்சு யூஸ் பண்ணான்னு கேட்காதீங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு அடுப்பு வச்சுக்கோங்க. மண் அடுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே எப்போவுமே யூஸ் ஆகும். அதில் வந்து சிரட்டை இருக்குது இல்லையா, தேங்காய் சிரட்டை, அதை போட்டு எரித்து அந்த தீயில கூட நீங்கள் சுடலாங்க. பெரிய விஷயமே இல்லை. நம்ம நினச்சா நடக்காதது எதுவுமே இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். கேஸ் அடுப்பில் சுடுறது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியாது, எந்த அளவுக்கு டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, ரெசிபி சொல்கிறேன். வந்து ஒரு தட்டில் உப்பு போட்டு மண்ணீரலை வந்து அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிக்கிட்டு கட்டிங் போடுங்க. கட்டிங் போடுறதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க. ஒரு கட்டிங் போதும். அந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு. எக்ஸ்ட்ரா கட்டு போட்டிங்கன்னா உங்கள் கையில் கட்டு போடுற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா அந்த தோல் வந்து அவ்வளோ இதாக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் 3மே போதும். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேன். என்ன சேர்த்தேன்னா, இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அன்றைக்கி அரைச்சி பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் சாறு மாதிரி இருக்கும். அந்த சாறை ஊற்றி நான் ஊற வச்சேன். நீங்கள் வந்து நான் பேஸ்ட்டாக போட்டால் அது திட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த சாரை மட்டும் லைட்டாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணேன். டெய்லி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணுறதுல வந்து இந்த சாரெலாம் கிடைக்காது. ஓகேவா? நான் இப்படி பேசுகிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் நேச்சுரலாக சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி அதை ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஊற வச்சு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பாசமாக எனக்கு சுட்டு கொடுத்தாரு, கட் பண்ணியும் கொடுத்தாரு. நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லாவே சாப்பிட்டோம். ரொம்ப